தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 6/9/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ என்புருக்கி. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: மன அமைதி உடல் நலம் தரும், சின வெறியோ எலும்புருக்கியாகும் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், அதாவது மன அமைதி. மனம் அமைதியாக இருக்க வேண்டும். எந்த வெறுப்போ பொறாமையோ, பிறரை பற்றிய ஒரு அவர் நன்றாக இருக்கின்றானே, அவள் நன்றாக வாழ்கின்றாளே என்று பிறர் மீது பொறாமை கொள்ளாமல் நாம் அமைதியாக இருந்து கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள் போதும். அப்படி அவர் இன்னும் நாம் அதிகமாக அவருக்கு பிரியமாய் நடந்தால் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை வைத்து மன அமைதியாக வாழ வேண்டுமாம். பிறர் மீது பொறாமை கொண்டு அவர்கள் நன்றாக வாழ்கின்றார்களே என்று நாம் வேதனைப்பட்டோம் என்றால் அது என்புருக்கி, அதாவது ஒரு எலும்பை உருக்குகின்ற அந்த டிபி என்று கூறுவோம். அந்த நோய் நம்மிடம் இருந்தால் நம்மை அழித்து உடம்பை உருக்கி நம்மை கொன்றுவிடும். இது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. ஆகவே பிறர் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. இதில் நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது சவுல் என்ற மன்னன் தாவீதை பார்த்து பொறாமை கொண்டான். ஏனென்றால் அன்று பெலிஸ்தியருடன் போரிடும் பொழுது சவுல் அவரை கொல்ல முடியவில்லை. ஆனால் தாவீது என்ற அந்த சிறிய வாலிபன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை கொன்று அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை, விடுதலையை வாங்கி தரும் பொழுது அங்குள்ள அந்த பெண்கள் பாடுவார்கள், சவுல் கொண்டதோ 1000, தாவீது கொண்டதோ 10000 என்று புகழ்ந்து பாடுவார்கள். இதை கேட்டவுடனே அவன் பொறாமை கொண்டு எப்படியாவது தாவீதை நாம் கொன்றுவிட வேண்டும் என்று அவன் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தாவீதை கொல்வதற்காகவே அலைந்து திரிந்து இறுதியில் என்ன நடந்தது தெரியுமா? அவனும் கொல்லப்பட்டான், அவனது பிள்ளைகளும் கொல்லப்பட்டு அவர்கள் இஸ்ரவேல் ராஜ்யத்தை கெட்டு எழுப்ப முடியாமல் அழிந்து போனார்கள் என்று பார்க்கின்றோம். என் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாமும் இதை போன்று ஒருவருடைய புகழை பார்த்து, ஒருவருடைய மகிமை பார்த்து, ஆசீர்வாதங்களை பார்த்து நாம் பொறாமைப்பட்டோம் என்றால் எப்படி சவுல் மன்னன் அழிக்கப்பட்டாரோ அதை போன்று நாம் அழிந்து விடுவோம். அவருடைய வளர்ச்சியை பார்த்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கின்றார், நன்றாக இருக்கட்டும், நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தரை நம்பி இறைவனிடம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அவரிடம் மன்றாடும் பொழுது கர்த்தர் நம்மை சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கூறிய அந்த வாக்குத்தத்தின்படி நம்மையும் நம் சந்தியும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆகவே மன அமைதியாக பிறர் மீது எந்த சூழலிலும் பொறாமை கொள்ளாமல் வாழ்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தி மூலமாக நாங்கள் சொஸ்த மனம்
உடையவர்களாக இருக்க வேண்டும், பொறாமை கொள்ளக்கூடாது என்று அருமையாக எடுத்து கூறின உமது கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. எப்படி சவுல் தாவீது மீது பொறாமை கொண்டு இறுதியில் அவன் அழிந்து விட்டானோ, இதை போன்று பொறாமை கொள்பவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று நாங்கள் நன்கு அறிந்து கொண்டோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனோ சகோதரியோ யார் மூலமாவது பொறாமை கொண்டு இருந்தால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பொறாமை எங்களை அழித்துவிடும் என்று அறிந்து கொண்டோம். இன்றிலிருந்து பிறர் மீது பொறாமை கொள்ளாமல் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்ததற்கு நன்றி கூறி எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் என்று நாம் மன அமைதியுடன் இறைவனிடம் வேண்டும் பொழுது அவர் எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பார் என்று அறிந்து கொண்டோம். அதற்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் இன்றிலிருந்து யார் மீதும் பொறாமை கொள்ளாமல் மாட்டோம் என்று உறுதியெடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.